நீங்கள் அவராலே பெற்ற அபிஷேகம் உங்களில் நிலைத்திருக்கிறது. ஒருவரும் உங்களுக்கு உங்களுக்கெல்லாம் நான் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை என்றார். ஒருவரும் உங்களுக்கு போதிக்க வேண்டியதே இல்லை. அந்த அபிஷேகம் சகலத்தையும் குறித்து உங்களுக்கு போதிக்கிறது. அது சத்தியமா இருக்கிறது, பொய் அல்ல. அது உங்களுக்கு போதித்தபடியே இன்னொரு எல்லாம் வாசிக்கலாமா? அதை இங்கிலீஷில் தெரிஞ்சு இங்கிலீஷில் வாசிங்க, தமிழில் தெரிஞ்சுங்க தமிழில் வாசிங்க. 1:27 நீங்கள் அவராலே பெற்ற அபிஷேகம் உங்களில் நிலைத்திருக்கிறது. ஒருவரும் உங்களுக்கு போதிக்க வேண்டியது இல்லை. அந்த அபிஷேகம் சகலத்தையும் குறித்து உங்களுக்கு போதிக்கிறது. அது சத்தியமா இருக்கிறது, பொய் அல்ல. அது உங்களுக்கு போதித்தபடியே அவரில் நிலைத்திருப்பீராக. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அப்போ நம்ம யாராவது போதிக்கணுமா? அப்போ எல்லாம் போதிக்க தயாராக இருக்கிறாரா? தயாராக இருக்கிறார் அவர். ஏமே போதிக்க வேண்டியதுன்னு சொன்னால் இந்த இப்போ நான் டீச் பண்ணேன், இந்த டீச்சிங் இல்லை. இப்போ நான் உங்களுக்கு சொல்லித்தரேன் இல்லைங்களா? இந்த டீச்சிங்கை பற்றி பேசல. அவர் வாழ்க்கையில் உங்களுக்கு ஒவ்வொரு பகுதிகளும் சொல்லித்தர அவர் வல்லவராக இருக்கிறார். ஏமேன். யோவான் சொல்லும் போது என்ன சொல்கிறாரு? ஒரு எஸ்ட்ரீமை பேசுகிறார். அவர் எல்லாத்தையும் அறிந்திருக்கிறபடினால உங்களுக்கு எதையெல்லாம் போதிக்கணுமோ அந்த அபிஷேகமே உங்களை போதிக்கும் அப்படின்றார். ஏமே எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அப்போ நமக்கு போதிக்க தயாராக இருக்கிறாரா? தயாராக இருக்கிற. கேட்கறதுக்கு நம்ம என்னவா இருக்கணும்? இப்போ வழி நடத்துதல்ன்றது என்ன? நல்லா புரிஞ்சுங்க. 3 காரியத்தை சொன்னேன். ஒன்று கீழ்ப்படிவது. அந்த வார்த்தை ரொம்ப நல்லா இருக்கு பாருங்க. 10:27 யோவான் 10:27 சொல்லுது, என் ஆடுகள் என் சத்தத்திற்கு கீழ்ப்படி. அவர் சத்தம்னா நம்மளால அதை ஓவர் கம் பண்ண முடியாதுன்றார், செய்யலான்றார். என் ஆடுகள் என் சத்தத்துக்கு கீழ்ப்படுகிறது. 2வது சொன்னேன் துர்குணங்கள். பாருங்க, இந்த துர்குணங்கள், அந்த மனசாட்சின்றது வேற, ஆவியானவன்றது வேற. இப்போ இந்த துர்குணங்களால அந்த சத்தத்தை கேட்காதபடினால பரிசுத்த ஆவி துக்கப்படுகிறார். 3வது சொன்னேன் அவர் எல்லாவற்றையும் ஆராய்ந்து அறிந்திருக்கிறார். அவர் எல்லாவற்றையும், அவருக்கு தெரியாது ஒண்ணுமே இல்லை. நம்ம சாதாரண அறிவை வச்சு எல்லாத்தையும் நம்மால் அறிந்து கொள்ள முடியாது. ஆனால் ஆவியானவரை வச்சு எல்லாவற்றையும் நம்மால் அறிந்து கொள்ள முடியும். ஏமே எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்க. அப்போ 1 யோவான் 2:27 அழகாக சொல்கிறது, அபிஷேகமே சகலத்தையும் உங்களுக்கு போதிக்கும். ஏமே எதுவுமே சந்தோஷப்படுறீங்க? அப்போ எல்லாமே கற்றுக்கலாமா? கற்றுக்கலாம். ஒரு மாதிரி என்னுடைய முஸ்லீம் ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருக்கான் பாருங்க. லெதர் கூட்ஸில் ஸ்டாக் லாட் எடுத்து விற்றுனேன். நான் விற்றுட்டு இருந்தேன். இதில் தான் நான் நல்லா சம்பாதிச்சேன் 90s. பெரிய பெரிய பேக், சூட் கேஸ், லெதர் சூட் கேஸ், லெதர் பேக், லெதர் ஜாக்கெட், இப்படி எடுத்து லாட்டாக எடுப்பேன். இதில் நாங்கள் ஒரு 3 பேர் பார்ட்னராக இருந்து போனோம். அதுக்கப்புறம் அதில் தான் லாஸ் ஆனேன். விட்டுட்டேன். எல்லாத்தையும் தொழிலை தூக்கி போட்டு அப்புறம் ஊழியத்துக்கு வந்து பாஸ்டர் ஆகிட்டு சர்ச் வச்சுட்டு பெங்களூரில் இருக்கிறேன். ஊழியத்தை ஆரம்பித்து ஒரு 1-1.5 வருஷம் இருக்கும் பாருங்கள். அப்போ என் ஃப்ரெண்டு ஒருத்தர் தேடி வந்தான். தேடி வந்து, என்னடா எப்படி இருக்கிற? இப்போ அவன் சொன்னான், உனக்கு என்ன, நீ சாமியாராகி வந்துட்ட, என் தொழில் இப்போ இப்படி ஆகிப்போச்சு, பிஸ்னஸ்லாம் இல்லை அப்படி இப்படின்னு போனால். நான் சொன்னேன், ஏன்டா அப்படிலாம் யோசிக்கிற? பிஸ்னஸ்லாம் ஒரு நாள் நெளியாதுடா, கர்த்தரை நம்பினா எல்லாம் நடக்கும். அதெல்லாம் பேச்சுக்கு தான். நீ விட்டுட்டு பிஸ்னஸ் விட்டு 8-9 வருஷம் ஆகிப்போச்சு, இப்போ வந்து நீ பேசுகிறியான்னு. அவன்கிட்ட சொன்னேன், நான் ஒரு பிஸ்னஸ் செஞ்சு காமிக்கிறேன், உன் முன்னாடியே செஞ்சு காமிக்கிறேன், நீ நம்பணும் ஆண்டவர். சரி நான் பாருங்கள், ஜெபம் பண்ணிவிட்டு ஆண்டவரே ஒரு பிஸ்னஸை நான் சரி ரொம்ப நாள் 9 வருஷத்துக்கு அப்புறங்க. நான் 9 வருஷத்துக்கு அப்புறம் பிஸ்னஸே யோசித்ததே இல்லை பாருங்கள். பேசிகிட்டே இருக்கும்போது அவன் ஒரு ஃபோன் வந்தவொடனே பன்சங்கரியில் ஒரு லாட் இருக்குதான், வரையா போகலாம் அப்படின்னா. சரி வா போகலான்னு. அப்போ ஒரு பைக் வச்சுருந்தோம் பாருங்க, என்ஃபீல்டு பைக் எடுத்து நேராக பன்சங்கரி போனேன். ஜெபம் பண்ண போகிறது முன்னாடி, ஆண்டவர் எனக்கு கைட் பண்ணுங்கள், அந்த ஸ்டாக்கை பற்றி பேச எனக்கு உதவி செய்யுங்க, அது எப்படி எடுக்கிறது, அதில் என்ன அடங்கிறது, எந்த கடைக்கு போடும், அது எனக்கு லாபம் இருக்கா இல்லை, எனக்கு எல்லாம் உதவி செய்யுங்க அப்படி. சரி என்ன பண்ணேன், என் கூட வந்தால் நான் அந்த புல்லட்டில் அவனை உட்கார வச்சுட்டு மடிவாலா டு பன்சங்கரி ஓட்டிகிட்டு போகிறேன். போன உடனே கரெக்டாக அந்த அட்ரஸ்க்கு போனால் அந்த லாட்டை காட்டுறாங்க. அவன் போகிறான், பார்த்து சொன்னான், இல்லைடா இது அட்டர் வேஸ்ட்டு, இதில் ஒன்றும் பண்ண முடியாது. எனக்கு அதை பார்த்த உடனே வெளியில் வர உள்ள ஆண்டவர் சொல்கிறார், அதை ஸ்டாக் எடுன்றாரு. இவன்கிட்ட சொல்கிறேன், அட்டர் வேஸ்ட்டு மச்சான், நீ அதில் கை வச்சுன்னா 9 வருஷம் ஆச்சு, இதெல்லாம் நீ சும்மா விளையாட்டு சமாச்சாரமாக பண்ணாது. என் கையில் ஒரு 20,000 ரூபாய் இருந்துச்சு பாருங்கள். அப்படி நான் சொன்னேன், இந்த ஐட்டத்தை நான் எடுக்கிறேன், என்ன ரேட் அப்படி இப்படின்னு பேசுகிறான். நான் சொன்னேன், பாரு இந்த ஐட்டை யாரும் எடுக்கலை, நான் எடுக்கிறேன், என்கிட்ட 20,000 ரூபாய் தான் இருக்குது, 20,000 ரூபாய் தான் கொடுப்போம், ஊன்னா நான் எடுக்கிறேன் அப்படின்னு. உடனே அந்த எடுத்துன்னு போன்ட்டான் பாருங்கள். இவன் என்னடா அதை போய் எடுத்துன்னு வண்டியன் அமைதியாரு அப்படின்னு சொல்லிட்டு நேராக அதை தூக்கிட்டு
ஒரு ஷேர் ஆட்டோ ஒன்று எடுத்து போட்டு அந்த லக்கேஜ் ஒரு சின்ன ஆட்டோவில் அந்த லக்கேஜெலாம் போட்டுட்டு என்னுடைய சர்ச் கொண்டு வந்தப்பான். கொண்டு வந்து அவனையும் உட்கார வச்சு அவன் கையால் நானும் உட்காந்து எல்லாம் பாலிஷ்லாம் அடித்து அதை கவர்லாம் போட்டு ஒரு 2 நாள் ஒர்க் பண்ணோம். என் கூட இருந்தான், சர்ச்சில் இருந்தான். எல்லாம் ஒர்க் பண்ணி அதை கொண்டு போய் ஜெபம் பண்ணிவிட்டு அடுத்த நாள் காலில் இருந்து ஆண்டவர் ரொம்ப நாளைக்கு முன்னாடி எனக்கு அந்த அட்ரஸில் 9 வருஷத்துக்கு முன்னாடிங்க பிஸ்னஸே மறந்து போயிடுச்சு பாருங்கள். அவன் கூட இருக்கும்போது கேட்டேன் இந்த மாதிரி, சரி வா போகலாம் அப்படின்னு போயிட்டே இருந்தோம். சிக்பேட்டுக்கு தான் போயிட்டு பேசிகிட்டே இருந்தேன் பாருங்கள். அந்த ஆள்கிட்ட சொன்னேன் 20,000 ரூபாய்க்கு எடுத்தான், 60,000 ரூபாய்க்கு அந்த பொருளை வித்தான். அவன் கூட என்ன அமைதியாரு. அவன் சொன்னான் இப்போவே 60,000 ரூபாய் இங்கே வச்சுன்னா 60,000 ரூபாய் திருப்பி போயிட்டு வந்தால் நான் தரமாட்டேன், இப்போவே கொடுக்குற 60,000 ரூபாய் நீ கொடுத்துரு. அப்படியே வச்சு 60,000 வாங்கினா அவனை ஏறி உட்கார சொன்னேன். நான் இப்போது நான் அவனுக்கு சொல்கிறேன், நான் பிஸ்னஸ் பண்ண முடியாதுன்றதுக்காக ஊழியத்துக்கு வரல, இவர் எல்லாத்தையும் செய்ய முடியுன்றதுக்காக தான் ஊழியத்துக்கு. இது 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 வந்து ஸ்டார் யோசிக்க முடியும். அவன் இல்லை சான்ஸ் இல்லை மச்சான், உனக்கு ஸ்டாரு. உலகம் உடனே என்ன சொல்ல பார்த்தீங்களா, உனக்கு என்ன இருக்குது ஸ்டாரா, உனக்கு இன்னைக்கு அடிச்சிட, அதெல்லாம் கிடையவே கிடையாதுங்க. ஆவியானவர் தான் நமக்கு ஸ்டாரு. எதுவும் விசுவாசிங்க. அவருக்கு தெரியும் பாருங்க. அவர் ஒரு விஷயத்த சொல்றாரு, ரொம்ப அருமையா இருக்குது. மார்த்தாள்கிட்ட சொல்றாரு, என் சகோதரர் செத்து போயிட்டான், நீங்க இருந்தீங்கன்னா அவன் செத்து இருக்க மாட்டான், என் சகோதரர் செத்து போயிட்டான். அறிவே கிடையாது அவளுக்கு. அவர் சொல்றாரு, நீ விசுவாசித்தால் தேவ மகிமையை காண்பாய். 4 நாள் ஆயிடுச்சு, 4 நாள் சரி, ஆவியானவர் கூட இருந்தார்னா அதை உயிர்ப்பித்து எழுப்பி காமிக்க அவர் வல்லவையா இருக்கிறார். அப்ப அந்த வார்த்தையை சொல்றாரு, நீ விசுவாசித்தால். அப்ப விசுவாசம் என்ன தெரியுங்களா, ஒரு மிகப்பெரிய வல்லமை, ஒரு சக்தி எதை உண்டு பண்ணுதா, அவர் மகிமையை காணும்படி இது நமக்கு செஞ்சு காமிக்குது பாருங்க. அப்ப ஆவியானவர் எப்படிப்பட்டவர் சாதாரணமா நினைக்காதீங்க. அது 4 நாளா இருக்கலாம். உங்க வாழ்க்கையில நீங்க நிறைய இழந்து போயிருக்கலாம். சில நேரத்தில் பிசாசு உங்க வாழ்க்கையை நிறைய கதவை போட்டு மூடி வச்சிருக்கலாம். சில நேரத்தில் உங்க வாழ்க்கையில அந்த சத்தத்தை கேட்காம நீங்க தொலைதூரம் வந்திருக்கலாம். மீண்டும் கர்த்தர் உங்களுக்காக சகலத்தை திரும்பி தர அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். எதுவுமே விசுவாசிக்கிறீங்க? பரிசுத்த ஆவியானவர் மீண்டும் விட்டு வாங்க. ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுங்க, ஆண்டவரே என்கிட்ட பேசுங்க, ஆண்டவரே என்னை நடத்துங்க. வெண்கல கதவை உடைப்பார். ஆண்டவரே என்கிட்ட பேசுங்க, ஆண்டவரே எதெல்லாம் எனக்கு மூடப்பட்டிருக்குது இரும்பு தாட்பால்களை நொறுக்குவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கர்த்தர் சகலத்தையும் செய்ய வல்லவராக. அப்போ ஆவியானவர்கிட்ட நம்ம அந்த கம்யூனிகேஷன் மீண்டும் வரணும். ஆமென்.